வாழ்க்கையில் மேலே வரணும்னா அதுக்கு முதல் ஸ்டெப்பு நேரமே எந்திரிக்கணும். நான் எந்திரிக்கல. டெய்லியும் எந்திரிக்கிறப்போ என்னடா வாழ்க்கை இது அப்படி தான் இருக்குது. இது ஒரு மாதிரி மோட்டிவேஷ்னலான வீடியோவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் திஸ் வீடியோ. ஏன்னா இது என்னோடய கம்ப்ளீட் ரேண்ட். நான் ஊர்லேயே இருந்துட்டு ஆல்மோஸ்ட் இயர் ஆஃப்டர் நான் சென்னை ஓகே வேலைக்கு போகலாம் அப்படின்னு வந்தால் இங்கே நடக்கிற இந்த பாலிடிக்ஸ் அண்ட் ட்ராமாஸ்லாம் பார்க்குறப்ப நமக்கு அப்படியே சரி என்னடா லைஃப் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இருந்தது எல்லாமே பிஜியில் தான் இருந்தேன். திருவான்மையூரில் இருந்தேன், அப்புறம் ட்ரிப்ளிகனில் இருந்தேன், அப்புறம் அரும்பாக்கமில் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் தான் இருந்தேன். இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா நகருக்கு ஷிஃப்ட் ஆகிறேன். ஓகே தனியாக ஒரு வீடு எடுத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரெண்ட்டு 15,000. ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் செட்டப்பில் இருக்குது. பட் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்னு சொல்லிட முடியாது. வேணுங்கிற எல்லாமே ஒரு மாதிரி ஃபர்னிஷ்டாக தான் இருக்குதுங்க. ப்ளஸ் இந்த ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ்லாம் நம்மளே செல்ஃபாக மேனேஜ் பண்ணிக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டமாலாம் படல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இட் வாஸ் குட். ஸ்டேக்கு பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் ஒரு நல்ல ஏரியா. ஸோ இட்ஸ் அ குட் திங். ஆனால் அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சுது இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும்னா நமக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் வேணும். although ஐம் டூயிங் அ ஃப்ரீலான்ஸ் ஒர்க்னாலும் இட்ஸ் நாட் எனஃப். ஏன்னா அது சர்விங்க்கு மட்டும்தான் அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா ஒரு சேவிங்ஸோ இல்லை வேறு எதாவது பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு ஜாப் ஒன்று வேணும். ஸோ அப்போ தான் அது சஸ்டெயின் ஆகும். இல்லைனா இருக்கிறதும் போயிடும். அந்த மாதிரி தான். அதாவது நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்காக போயிருந்தேன். இது என் ப்ரொஃபஷன் எப்படின்னா, ஒன்று கார்ப்பரேட் போனால் அது வேறு மாதிரி அது. ஸோ கார்ப்பரேட் போகாமல் நம்ம இந்த மாதிரி ஃபேம் மாதிரி எல்எல்பிஓ பார்ட்னர்ஷிப் ஃபேம் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் எக்ஸ்போசர் கிடைக்கும் நமக்கு எல்லா ஃபீல்டில். கார்ப்பரேட் போனோம்னா எதில் போகிறோமோ அதிலே தான் இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு ஃபேம் இன்டர்வியூ போயிருந்தேன். ஸோ அங்கே கேட்டாங்க எல்லாமே ஓகே ஃபைன் நைஸ் எல்லாமே சொல்லிட்டு அப்புறம் அவங்க அந்த பிரின்சிபல் ஹி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் அதனால் என்ன பண்ணார்னா அவருக்கு எனக்கு நான் 35K கேட்டேன் சேலரியாக நான் கேட்டேன். பிகாஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எல்எல்பிலலாம் அவ்வளோதான் தருவாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணால் வி நீட் டு பி அ குவாலிஃபைடு ஒன். ஸோ அதனால் நான் 35 தான் கேட்டேன். அவர் ஹீ இஸ் நாட் ரெடி டு கிவ் மீ தட் வாட் ஐம் ஆஸ்கிங். ஸோ அதனால் என்ன பண்ணார், அவர் இன்டர்வியூக்காக எனக்கு கொஷின்ஸ் கொடுத்தாரு. லைக் ஒரு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி ஒரு 20 கொஷின்ஸ் கொடுத்தாங்க. அந்த 20ல் நான் எழுதினேன். அதில் 16 கரெக்டு, 4 தப்பு. ஸோ என் ஃப்ரெண்டு தான் உள்ளே ரெஃபர் பண்ணாங்க. அவங்க எடுத்துகிட்டு போய் உள்ளே கொடுத்தாங்க. அவங்க பார்த்துட்டு 4 தான் தப்பா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் உள்ளே கூப்பிட்டு வச்சு என்னை 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தார். எனக்கு என்னடா இது வாழ்கிறதுக்கே வேஸ்ட்டு அந்த ரேஞ்சுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வச்சிட்டார். ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டார் பேசி. இன்னும் இவ்வளோ வயசாகிடுச்சு நீங்கள் என்ன எதுவுமே பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசினார். ஐ வாஸ் ப்ரோக் டோட்டலி. ஓகே நம்ம நிஜமாகவே நம்ம ஒருத்தரில் தான் போகல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அண்ட் தென் நான் ஒரு உள்ளே கூப்பிட்டு ஓகே நான் உங்களுக்கு 25 ஆஃபர் பண்ணுறேன். பட் நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அது இதுன்னு சொன்னார். நான் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் ஒரு 10 டேஸோ 1 வீக்கோ டைம் எடுத்துக்கோங்க, யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். ஸோ ஆஃப்டர் தட் நான் 1 வீக் கழித்து நான் போனேன். போயிட்டு அவர்கிட்ட கேட்குறேன். அவருக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னே தெரில. அவர் வேண்டான்ட்டார். லைக் வேண்டான்னா டைரெக்டாக சொல்ல. நான் கேட்டது ஆடிட்டில் கேட்டேன். ஆடிட் போகணும் எல்லோரும் மாதிரியும். ஏன்னா அது ஒரு ஆடிட் ஃபார்ம் தான் அது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆடிட் ஃபார்ம் தான் அனுப்புவாங்க. ஸோ ஆடிட் பார்க்க தான் அனுப்புவாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன். போயிட்டு உங்களை ஆடிட்லாம் அனுப்ப முடியாது, இங்கே வந்தாலும் உங்களால் கற்றுக்கலாம் முடியாது அப்படின்னாரு. ஓகே என்னடா சொல்கிறாரு அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நானும் இங்கே சென்னை வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அப்புறம் ஓகே கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே கூப்பிட்டு நீங்கள் ஆடிட் போக முடியாது, இந்த மாதிரி இங்கே உட்காந்து அட்மினில் தான் உட்காந்து அட்மின் மேனேஜரோட தான் நீங்கள் உட்காந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு அது இப்படி சுருன்னு வந்துடுச்சு. எனக்கு அவரோட ஆட்டிடியூட் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே பிடிக்கவே இல்லை.
ஸோ நான் நேராகவே நேருக்கு நேராக சொல்லிட்டேன், சார் இந்த ஃபேம் வந்து எனக்கு செட் ஆகாது, இந்த 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 மாதிரி எனக்கு இந்த என்விரான்மெண்ட்டில் என்னால் ஒர்க் பண்ண முடியாது, இது லாங் டர்ம்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ லெஃப்ட் த ஆஃபீஸ். அண்ட் அவர் ஒரு நிமிஷம் கேட்டார், திருப்பி கேட்டார், என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லை எனக்கு செட் ஆகாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் இது வந்து ஒரு ஃபேம். 2வது ஃபேம் போனேன். அங்கே வந்துட்டு இதே மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்டாங்க. சொன்னேன், எல்லாமே ஃபைன், நைஸ். இன்னொன்று என்ன பிரச்சனைனா, நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர். நான் அதை தான் மெயினாக பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. ஸோ புதுசாக இந்த மாதிரி ஒரு ஃபேமுக்கு எல்எல்பிக்கு நான் போய் ஒர்க் பண்ண போனேன்னா, தே ஆர் கெட்டிங் ஃபியர் லைக் நான் வந்து அவங்களோட கிளைண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது சென்னை மாதிரி ஒரு இடத்துல அது பாசிபிளான்னு எனக்கு தெரியல, பட் இட் வில் ஹேப்பன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நிறையா பேர் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, நடக்கவும் செஞ்சுருக்கு. ஸோ அந்த ஃபியர்லாம் ஓகே தான். பட் நான் போனது வந்து ஆடிட் ஃபார்ம். ஆடிட் அவ்வளோ ஈஸியாக மாறிட்டாது. இண்டிவிஜுவலாக இருந்துச்சுன்னா அது வந்து மாறும். ஸோ அங்கேயும் வந்துட்டு இதே மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃபீஸ் போனேன். அவங்க வந்துட்டு 15 தான் தருவாங்க. இன்னொரு பக்கம் 22நாங்க. எனக்கு ரெண்ட்டே வந்து 15,000. ஸோ அது பத்தாது, எனக்கு கம்ப்ளீட்டாக பத்தாது. பட் நான் எக்ஸஸாலாம் கேட்கல. கரெக்டான நான் என்னோடய எக்ஸ்போசருக்கு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வச்சு தான் நான் கேட்குறேன். என் மற்ற ஃப்ரெண்ட்ஸு வாங்குறாங்க, அதனால தான் நான் அந்த ரேஞ்சில் போய் நிற்கிறேன். நான் பார்த்துட்டு தான் போய் கேட்டேன். இதே நான் கார்ப்பரேட் போனால் அங்கே வேறு, என்னால் அடித்து பேச முடியும். ஒன்ஸ் ஃபிக்ஸ்டுன்னா அது வந்து இட் வில் க்ரோ, அப்படியே போயிட்டே இருக்கும். பட் இந்த ஃபேம் மாதிரி போனோம், எல்எல்பியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது இந்த மாதிரி தான் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இட்ஸ் லிவிங் இன் சென்னை வித்தவுட் அ ஜாப். பட் ஐ எம் சர்வைவிங் இன் சென்னை ஃபார் 1 month. கரெக்டாக 1 month ஆகிடுச்சு இன்னையோட. தெரில என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ எம் டூயிங் ஒர்க்கிங். அப்புறம் யஷ்மி லக் தெரில,